ரொம்ப நாளாக இதை வச்சு இதை பண்ணணும்னு நினச்சேன். எதை வச்சு எதை ரீசெண்டாக கிராஃப்ட் திங்ஸ் வாங்க போனப்போ இந்த ஒரு இதை வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இதை வச்சு கண்டிப்பாக இன்றைக்கி ட்ரை பண்ணி ஆகணும்னு நினச்சேன். என்னென்னா இந்த ஸ்டோன் ஸ்டிக்கர் இருக்கும்ல, டிசைனர் ஸ்டிக்கர் இருக்கும்ல, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் குட்டி குட்டியாக. ஸோ அந்த ஸ்டிக்கர் தான் எடுத்திருக்கேன். அந்த ஸ்டிக்கர் 32 ரூபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். அதுக்கு பேக் சைடு வந்து எது எதுக்கெலாம் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஃபோன் கவர், அதுக்கப்புறம் பென், அதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டேஷ்னரி ஐட்டம் இதிலலாம் வந்துட்டு ஸ்டிக் பண்ணலாங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நான் இன்றைக்கி என்ன ட்ரை பண்ண போகிறேன்னா, இது நான் நிறையா வீடியோவில் பார்த்துருக்கேன். ஸோ நம்மளும் என்னைக்காவது ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ இந்த இயரிங் பண்ணுவாங்களே, குட்டி குட்டி இயரிங் வந்துட்டு அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். இயரிங் மட்டும் இல்லை, ஜுவல்லரி செட்டாகவே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஜுவல்லரி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இயரிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு அந்த இயரிங் பின் இருக்கும்ல, அதை வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினா தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். என்ன தான் ஸ்டிக்கர் டைப்பாக இருந்தாலும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி 4 டிசைனில் வந்து பண்ணியிருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குல்ல, கிட்ஸ்க்கு கூட யூஸ் பண்ணலாம், ரொம்ப க்யூட்டாக இருக்கும். செகண்ட் ஜுவல்லரி வந்துட்டு ரிங் தான். ரிங் பேஸ் வந்து எடுத்திருக்கேன். அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி அப்படியே ஒரு ஸ்டோனை வந்து ஒட்டி விட்டுட்டேன், டைமண்ட் மாதிரி. ஸோ பார்க்கவே அழகாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா எலாஸ்டிக் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த த்ரெட்லேயுமே க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம். நான் நார்மலாக ஒட்டியிருக்கேன். தென் வந்துட்டு நாட் போட்டலான்னு நினச்சேன், அது சரி வரல. ஸோ அதனால் 2 எண்டிங்லேயும், ஒரு எண்டிங்கில் ஹூக்கு, ஒரு எண்டிங்கில் வந்துட்டு ரிங் மாட்டி விட்டுட்டு பிரேஸ்லெட் மாதிரி நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதையே அப்படியே நெக் பீஸாகவும் சோக்கராகவும் யூஸ் பண்ணலாம். இது கிட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, பார்பி டால்க்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி, ஸ்டட் இயரிங்கா, ரிங்கா, சோக்கரா, இல்லை பிரேஸ்லெட்டா அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்துட்டு ஸ்டட் இயரிங் தான் பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.